Hi students, welcome to Priya's Mini Maths. இந்த வீடியோல எக்ஸசைஸ் 2.10 பார்க்க போறோம். இந்த சாப்டர்க்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. Euclid division's lemma states that for positive integers a and b there exist unique integers q and r such that a is equal to bq plus r where r must satisfy. ஸோ இப்போ இதில் என்ன கொடுக்குறாங்க, நம்மளுக்கு இடிஏ அல்காரிதம் நல்லா தெரியும் கரெக்டாக. நம்மளுடைய யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் என்ன, நம்மளுக்கு இந்த கிவன் வேல்யூவில் அதாவது டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு குவாஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். இந்த வேல்யூ இது டிவிடெண்ட், இது டிவைசர் நமக்கு தெரியும். எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சுவலாக நம்மளுடைய ரிமைண்டர் எப்படி தான் இருக்கும், ஜென்ரலாகவே நீங்கள் எந்த டிவிஷன் பண்ணாலும் சரி, இங்கே டிவைசர் நீங்கள் 7 வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ரிமைண்டர் என்ன இருக்காது, மோர் தென் 7 இருக்காது. அதாவது 9 அப்படின்னா மறுபடியும் 7 ஒன்ஸ் 7 மைனஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே வர வேல்யூ எப்படி தான் இருக்கும், இங்கே இருக்கிற டிவைசரை விட இது எப்படி தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஆர் அப்படின்ற ரிமைண்டர் எய்தர் 0வாக இருக்கணும், இல்லைனா நம்மளுடைய டிவைசர் இருக்கு இல்லையா, இந்த டிவைசரை விட கம்மியாக இருக்கணும். லாஜிக்கலி அதுதான் கரெக்டாக. பிகாஸ் டிவைசரை விட இது அதிகமாக, ரிமைண்டர் அதிகமாக இருந்தால் நம்ம இன்னொரு டைம்ஸ் போட்டு 7 டைம்ஸ்னு போயிடுவோம் கரெக்டாக. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன, 0 less than or equal to ரிமைண்டர் less than or equal to டிவைசர். ஸோ அகைன் ஐம் ரிப்பீட்டிங், ரிமைண்டர் should always be less than டிவைசர் அண்ட் greater than or equal to 0. ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்டோட ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி. செகண்ட் பாருங்க, இதே இடிஏ டிவிஷன் அல்காரிதம்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, if the cube of any positive integer is divided by 9 then the possible remainders are cube of positive integer. ஸோ நம்மளுடைய பாசிட்டிவ் இன்டிஜர் கியூப்ஸ் என்னென்ன வருது பாருங்க, 1 cube 1 இருக்கும், 2 cube 8 இருக்கும், 3 cube 27 and 4 cube 64, 5 cube 125, 6 cube 216. இது இப்படியே போயிட்டே இருக்குமா. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 இருக்கு, 1 அதாவது 9ஆல டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ரிமைண்டரே என்ன அர்த்தம், 1 தான் கரெக்டா. ஸோ நம்மளுடைய ரிமைண்டர் என்ன, 1 தான் இருக்கும். 8 9ஆல டிவைட் பண்ண முடியாது, ஸோ 8 தான் இருக்கும். இப்போ 9 டேபிளில் 27 வருமா, 9 3 times 27, அப்போ ரிமைண்டர் கிடையாது, 0. திரும்ப 64 பாருங்க, 64 9 டேபிளில் நீங்கள் டிவைட் பண்ணியும் பார்க்கலாம், இல்லைனா 6 + 4 எவ்வளோ, 10. ஸோ அரௌண்ட் சம் ஆஃப் டிஜிட்ஸ் 10 அப்படின்னா இப்போ நீங்கள் இதை 9ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ரிமைண்டர் என்ன தான் வரும், 1 தான் வரும். இப்போ இங்கே பாருங்கள், 5 + 2 7, 7 + 1 8 கரெக்டா. ஸோ அப்போ இது 8 அப்படின்னா உங்களுக்கு 9ஆல் டிவைட் ஆகாது, ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் 8 தான் வரும். இங்கே பாருங்க, 6 + 1 7, 7 + 2 9, 9 அப்படின்னா 9ஆல் டிவைட் ஆகும், ஸோ ரிமைண்டர் 0. அப்போ நம்மளுக்கு என்னதான் ரிமைண்டர் இருக்கு, 0 1 8. இதே தான் நம்மளுக்கு ரிமைண்டராக ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ அதோட ஆன்சர் என்ன, 0 1 8. இல்லை மேம் எனக்கு இது நீங்கள் செக் பண்ணி தான் காட்டணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இப்போ 27 9 times 9 3s are 27 0. ஓகேவா. இப்போ 64 எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 7 times 63 பேலன்ஸ் 1. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நம்பராக டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் நான் சொன்ன சம் ஆஃப் டிஜிட்ஸே உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதாவது 9ஐ விட அதிகமாக வந்தால் 9ஐ மைனஸ் பண்ணிவிடுங்க, 9க்கு கம்மியாக வந்தால் அப்படியே எழுதிடுங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இப்போ 6 4 10ன்னு வந்தது. ஸோ 9ஐ விட பெரிய நம்பர்ன்றதுனால 10 - 9 1ன்னு எழுதிட்டேன். இப்போ 9ஐ விட சின்ன நம்பர் வந்தால் 5 + 2 + 1, 9ஐ விட சின்ன நம்பர், அப்படியே எழுதிட்டேன். ஸோ நான் ஆல்வேஸ் ஐம் டெல்லிங் 9 இஸ் அ ஸ்பெஷல் நம்பர். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸில் வேறு நம்பர்ஸ் கேட்காம 9 ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. ஸோ இப்போ ரிமைண்டர் என்ன, 0 1 8. என்ன டிவிஷன்ஸ் எடுத்தாலும் நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் எடுத்தாலும் உங்களோட ரிமைண்டர்ஸ் இந்த 3 தான் வரும். இப்போ தேர்ட் சம் பாருங்க, if the HCF of 65 and 117 is expressible in the form 65m minus 117 then the value of m is அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த 2 நம்பருக்கும் நீங்கள் HCF கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த வேல்யூ இந்த ஃபார்மில் எழுத முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 65யும் 117யும் ஃபேக்டரைஸ் ஃபார்மில் எழுதணுமா. 65 நமக்கு ஈஸியாக தெரியும், என்ன தெரியும், நம்ம 5 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 13 times 65, இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர். ஸோ நம்ம தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. 117 மட்டும் நம்ம தனியாக பண்ணால் போதும். பொதுவாகவே 12 5s are 60, 13 5s are 65 நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ 117 பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 டேபிளில் வராது, பிகாஸ் இது ஈவன் நம்பர் இல்லை. அடுத்து 3 டேபிள், 7 + 1 + 1 9 வந்துருச்சு, அப்போ 3 டேபிளில் வரும். 3 3s are 9, 10 11 2 இருக்கிறதுனால 3 9 times. ஸோ அகைன் 3 பண்ணிங்கன்னா 13, இது ப்ரைம் நம்பர். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, 3 ×
3 into 13. ஸோ இப்போ நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், காமன் ஃபேக்டர் அண்ட் லோவஸ்ட் பவர். கரெக்டாக ஹெச்சிஎஃப் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக என்ன சொல்லியிருக்கேன், நான் ஹெச்சிஎஃப் அப்படின்னாலே வந்து இதில் இருக்கிற காமன் ஃபேக்டர் எடுத்துக்கணும் அண்ட் இதோட பவரில் லோவஸ்ட் பவர் ரெண்டுமே 1 இருக்கிறதுனால 1 தான். ஸோ அப்போ நம்மளுடைய ஹெச்சிஎஃப் 13ன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஹெச்சிஎஃப் கேட்கல, இந்த ஹெச்சிஎஃப் ஆன்சர் வந்து இதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 65m minus 117 is equal to 13. இந்த minus 117 இந்த பக்கம் வேணா plus 117 ஆகுமா, அப்போ 65m is equal to 13 plus 117. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும் உங்களுக்கு 130. அப்போது எம்மோட வேல்யூ என்ன 130 டிவைடட் பை 65. ஸோ இது பார்க்கும்போதே தெரியுது பாருங்க, 60 2 தடவை பண்ணால் 120, அப்போ 5 2 தடவை பண்ணால் 10, அப்போ 130. ஸோ இப்போ நம்மளோட எம்மோட ஆன்சர் என்ன, எம்மோட ஆன்சர் 2. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். The sum of the exponents of prime factors in the prime factorization of 1729 is. அதாவது என்ன கேட்குறாங்க, sum of the exponents இது தனியாக இருக்கட்டும், prime factors in the prime factorization. இந்த நம்பரை நீங்கள் prime factorization வந்தால் அதோட prime factorsோட exponentsோட sum. ஸோ பாருங்கள், எப்போவுமே நம்ம எப்படி படிப்போம், மேக்ஸில் ஒரு இது பண்ணும்போது பின்னாடியிலேருந்து தான் போவோம். கரெக்டாக இப்போ 179க்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கிடச்சிரும். அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸோட எக்ஸ்பொனன்ட்ஸ்னால் அர்த்தம் இங்கே மேலே எழுதுகிற பவர், இதுதான் வந்து எக்ஸ்பொனன்ட்ஸ். அந்த எக்ஸ்பொனன்ட்ஸோட சம் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 1729 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோமா, 1729. ஸோ இப்போ இது வந்து ends with odd number. ஸோ 2 4 6 இது எதுவுமே வந்து வராது. ஸோ 3 வருதான்னு பார்ப்போமா, 3ஆல் பண்ண முடியுமானா நம்ம எப்படி செக் பண்ணுவோம், இதை ஆட் பண்ணி பார்க்கணும். 7 + 2 எவ்வளோ நம்மளுக்கு 9, 9 + 9 18, 1 19, அப்போ 19 இருக்கிறதுனால இது 3ஆல் பண்ண முடியாது. 5 டேபிளில் வராது, 7 டேபிளில் வருமானு பார்க்கணும். நீங்கள் 7 டேபிளில் வருமானு இங்கே 7 போட்டும் பார்க்கலாம். ஆர் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 7 என்னது நம்மளுக்கு, இந்த 9ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 9 2 டைம்ஸ் 18, அப்போ 18 மைனஸ் பண்ணிங்கன்னா 154. இப்போது நம்மளுக்கு சரியாக தெரியல, அப்போ லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல் மறுபடியும் பண்ணுங்கள். இங்கே 9 பண்ண மாதிரி இங்கே லாஸ்ட் டிஜிட் 4 2s are 8, அப்போ 15ல் 8 போயிடுச்சுன்னா 7. அப்போ என்ன ஆகும், இது வந்து 7ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். இதுதான் வந்து நம்மளோட என்னது டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 7. அதாவது லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கிற நம்பரோட மைனஸ் பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்க்கும்போது 7ம் 0 வந்தால் நம்மளுக்கு 7ஆல் டிவைட் ஆகும். இப்போ 7 பண்ணுங்கள். 7 2 டைம்ஸ் 14, பேலன்ஸ் 3. 7 4 டைம்ஸ் 28, 28னா 29 30 31 32, ஸோ பேலன்ஸ் 4. 7 7 டைம்ஸ் 49. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எதால் டிவைட் ஆகுதுன்னு, இப்போ 24 7 இருக்குது. கரெக்டாக இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அகைன் வந்து நம்ம என்ன ட்ரை பண்ணலாம், 7 டேபிள் ட்ரை பண்ணலாம். 7 2s are 14, 24ல் 14 போயிடுச்சுன்னா 10, அப்போ 7 வரல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், 8 9 10 இது எதுவுமே வராது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 13 தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ 13 1 டைம்ஸ் 13. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து 13ல் பண்ணவும் ஐடியா இருக்கா மேம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ 247 இந்த 7 இருக்குது இல்லையா, ஸோ ஓகே இது வந்து ஆனால் உங்களுக்கு என்னென்னா பெரிய நம்பர் இல்லை. 247 வந்து உங்களுக்கு எத்தனை டைம்ஸு 19 டைம்ஸ்லேயே வந்துடுது. ஈவன் 20 டைம்ஸ் கூட போகாததுனால உங்களுக்கு வந்து அது பெருசாக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே வந்து காட்டல. ஸோ இப்போ பாருங்கள் 17 அதாவது 13 1 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது 24. அப்போ 13 1 டைம்ஸ் 13, 24ல் 13 போயிடுச்சுன்னா மீதி நம்மளுக்கு என்ன இருக்குது 11 இருக்குது. அப்போ 117 இருக்குது. இந்த 117ன்றது 13 டேபிளில் எத்தனை டைம்ஸு 13 9 டைம்ஸ் 117. கரெக்டாக, அதாவது 13 × 3 3s are 9, ஸோ 13 × 9 117. அப்போது 9 போட்டுருவோமா, 13 19s are 247. 19 is a prime number. ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் பாருங்கள், 1729 இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து 7 × 13 × 19. ஸோ இப்போ இது வரைக்கும் முடிச்சிட்டோமா, ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இதோட எக்ஸ்பொனன்ட்ஸ்னால் என்ன அர்த்தம், மேலே இருக்கிற பவர் 1ஆக இருக்கலாம் 2ஆக இருக்கலாம் 3ஆக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம். இந்த எக்ஸ்பொனன்ட்ஸோட சம். அப்போது சம் ஆஃப் எக்ஸ்பொனன்ட்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆக்சுவலாக சம் ஆஃப் exponents is equal to 1 + 1 + 1 is equal to 3. ஸோ நான் இப்போ நம்மளுடைய ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். லாஸ்ட்லேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா எக்ஸ்பொனன்ட்ஸ்க்கு சம் கண்டுபிடிச்சா நம்மளுடைய ஆன்சர் கிடச்சிரும்.
ஸோ இப்போ ஃபிஃப்த்து பாருங்கள், த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 இஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு லீஸ்ட் நம்பர்னா என்ன அர்த்தம்? எல்சிஎம். கரெக்டாக? ஸோ நம்மளோட லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கணும். இதே சம் நம்ம எக்ஸசைஸில் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுவோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த நம்பரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்சிஎம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம காமனாக தான் எடுத்துப்போமா? ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கோங்க. 1, 1, 3, 2, 5, 3, 7, 4, 9, 5. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்? ரிப்பீட்டட் நம்பர்ஸ் மட்டும் நான் போடுறேன் பாருங்கள். இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ அப்போ 5 எடுத்துக்கிறேன். 1, 1, 3, 2, 1, 3, 7, 4, 9, 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்பர்ஸ் வருது பாருங்கள். நம்மளுக்கு 3 வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ நான் 3 எடுத்துக்கிறேன். 1, 1, 1, 2, 1, 3 இருக்கிறதுனால 1, 7, 4, 3, 1. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? 2வும் 4ம் தான் ரிப்பீட்டடாக இருக்குது. 7, 3 வந்து 1 டைம்ஸ் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் இந்த நம்பர்ஸ் மறுபடியும் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். 1, 1, 1, 2, 1, 1, 7, 4, 3. ஓகே, 7, 4, 3. இங்கே லாஸ்ட்டில் 1 இருக்குது. 1 வந்துட்டால் நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ 2 எடுத்தீங்க அப்படின்னா 1, 1, 1, 1, 7, 2, 3. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன வந்திருக்கு பாருங்கள். இங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? இப்போ நீங்கள் திரும்பி பண்ணலாம், பட் காமன் நம்பர்ஸ் எதுவும் இல்லை. 7 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ நம்மளோட எல்சிஎம் நம்ம எடுத்து எழுதுவோமா? இங்கே வந்திருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. 2 எத்தனை இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ 2 cube இன்ட்டு 5. 3 எத்தனை இருக்குது பாருங்கள். 3 1 இருக்குது, 2 இருக்குது. அப்போது 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. 7 எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், 2 cube என்ன அர்த்தம்? 8. 8 5s are 40. ஈஸியாக பண்ணிட்டோமா? 3 ஸ்கொயர் என்ன? 9. 7 9s are 63. கரெக்டாக? ஸோ இப்போ 0க்கு 0 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், 4 3s are 12, பேலன்ஸ் 1. 6 4s are 24, ஒரு 1, 25. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 2520. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? 1 to 10 அந்த எல்லா நம்பர்ஸ்க்கும் அப்படியே எல்சிஎம் போட்டுகிட்டே வரோம். உங்களுக்கு வேணும்னா இங்கேயும் இன்னொரு தடவை எல் போட்டு 7 தனியாக, 2 தனியாக, 3 தனியாக கூட எழுதிக்கோங்க. இங்கே காமன் இல்லாததுனால நான் அப்படியே இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய எல்சிஎம்க்கான ஆன்சர். இப்போ இதே மாதிரி 6th சம் பாருங்கள். 7 power 4k congruent to dash mod 100. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம கான்க்ரூவன்சியை எப்படி நம்ம ஆக்சுவலாக சால்வ் பண்ணியிருக்கோம்? கான்க்ரூவன்ஸ் மாடல் நம்ம என்ன பண்ணுவோம்? 7 4 power k அப்படின்றத இங்கே மாட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாததை வந்து இது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து இது வந்து 100ஆல் டிவைட் ஆகும் அப்படின்றது தான் வந்து கொஷின். 1000 இல்லை, 100ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ 7 power 4ன்னு எடுத்துப்போம். ஓகே, கே வந்து வெளியிலே இருக்கட்டும். 7 power 4. ஸோ 7 power 4ன்னு என்ன அர்த்தம்? 7 ஸ்கொயர் வந்து 49. அப்போ 49 இன்ட்டு 49 பண்ணணும். ஓகேவா? நான் 49 ஸ்கொயரை உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது எனி நம்பர் ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து 9 ஸ்கொயர் பண்ணணும். 81க்கு 1, பேலன்ஸ் 8. இப்போ இந்த 3 டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 2s are 8, 8 9s are 72. 72வும் 80யும் வந்து 80, பேலன்ஸ் அகைன் 8. 4 ஸ்கொயர் 16, 16ம் 8ம் பண்ணிங்கன்னா 24. அப்போ 49 ஸ்கொயர் வந்து பார்த்த உடனே சொல்கிற மாதிரி இருக்கா? 2401. ஸோ இப்போ இதை நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. ஓகே, 100ஆல் டிவைட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரும்? 100 எத்தனை டைம்ஸ்? 2 times 200. கரெக்டாக? ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது? 40 இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வரும்? ஆக்சுவலாக உங்களுக்கு 1 எடுத்துட்டிங்கன்னா 4 times. ஸோ 400. அப்போ 401னா பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது? ரிமைண்டர் வந்து 1 இருக்கா? ஸோ அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு 1 வருது. கரெக்டாக? இப்போ 7 power 4க்கு என்னவோ இன்னும் எத்தனை டைம்ஸ் பவரில் போட்டாலும் என்ன வரும்? இதே ரிமைண்டர் தான் வரும். கரெக்டாக? அதாவது 4க்கு மேலே நீங்கள் 2 போட்டிங்கனாலோ 6 போட்டாலோ 3 போட்டாலும் என்ன போட்டாலும் சரி, இதுக்கு என்ன ரிமைண்டர் இருக்கோ அதோட பவர் பண்ணும்போது அதே ரிமைண்டர் தான் வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன? தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இதில் ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்.
given f1 is equal to 1 f2 equal to 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f5 கேட்குறாங்க. அப்போ n வந்து 5ஆக இருந்தால் இதில் இருக்கிறதுல எது வந்து அந்த வேல்யூ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுற போகிறீங்க, f5 எடுத்துக்கிறீங்க. f5 அப்படின்னா இப்போ n-க்கு 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். அப்போ 5 மைனஸ் 1 ப்ளஸ் 5 மைனஸ் 2 கரெக்டா? ஸோ n இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 போட்டிருக்கேன். அப்போ இது என்ன வருது பாருங்கள், 5 மைனஸ் 1 வந்து 4, 5 மைனஸ் 2 வந்து 3 வருது. ஸோ அப்போ f4 f3 தெரிஞ்சாதான் நம்ம f5 கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து f4 கண்டுபிடிப்போமா. இப்போ இதே ஃபங்க்ஷனில் 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 மைனஸ் 1 3 ஆகிடும். ஸோ f3 ப்ளஸ் 4 மைனஸ் 2 2 ஆகிடும். ஸோ f2 நம்மளுக்கு என்ன தெரியணும், 3 தெரியணும், 2 தெரியணும். பட் நமக்கு 2 மட்டும்தான் தெரியும். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், f3 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 3 மைனஸ் 1 2. ஸோ f2 ப்ளஸ் 3 மைனஸ் 2 1. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 3 கிடைக்குது. 3ஐயும் அதாவது 2வும் 3யும் ஆட் பண்ணிங்கன்னா 4 கிடைக்குது. 3யும் 4ம் ஆட் பண்ணிங்கன்னா 5 கிடைக்குது. அதுதான் இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன்லேருந்து -1 -2 அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வேல்யூவை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு f3 கண்டுபிடிங்க. f2 ப்ளஸ் f1 என்ன, 3 + 1. ஸோ 3 + 1 அப்படின்னா நம்மளோட f3 வந்து 4ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த வேல்யூ 4 அப்படின்னா அப்போ f4 என்ன வருது பாருங்கள், f3ன்றது 4 ப்ளஸ் f2ன்றது என்னது 3. அப்போ f4ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது, 7 வருது. இப்போ 5 வேணும்னா என்ன பண்ணணும், 3ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணணுமா. அப்போ 4ம் 3யும் ஆட் பண்ணுங்க, 7 + 4. அப்போ 7 + 4ன்றது என்ன, 11. ஸோ அப்போ f5ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன தான் கிடைக்குது, 11. ஸோ ஆப்ஷன் D is the right answer. The first term of an arithmetic progression is unity and the common difference is 4. Which of the following will be the term of this AP? First termனா என்ன அர்த்தம், A. Unity அப்படின்ற வேர்டு இது வந்து ஏபின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை. கரெக்டாக அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து யுனைட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், 1ன்னு அர்த்தம். அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டி வந்து 4ன்னு அர்த்தம். இதில் கீழே இருக்கிறதுல இப்போ இந்த சீரீஸ் நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 1 + 4 வந்து 5 + 4 9 9 + 4 13 இப்படியே இந்த சீரீஸ் போயிட்டே இருக்குமா. இங்கே கொடுத்துருக்கிற நம்பரில் எது வந்து இந்த ஏபி சீரீஸில் வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இது எது வரும் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும், nth டேர்ம் தெரியணும். ஸோ nth டேர்ம் ஃபார்முலா என்ன, a + n - 1 × d. இந்த n மட்டும்தான் தெரியாது, ஏவும் டியும் நமக்கு தெரியுமா. அப்போ என்ன எழுதுவோம், a கிடையாது, இப்போ ஏவோட வேல்யூ தான் நம்மளுக்கு 1ன்னு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ என்ன எழுத போகிறோம், 1 + n - 1 × dன்றது என்னது 4. ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், 1 + 4n - 4. ஸோ 4n 1ல் -4 போயிடுச்சுன்னா -3. அப்போ நம்மளுடைய tn என்னது, 4n - 3. இப்போ இதில் ஏதாவது ஒன்று இந்த tnனா எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் n-க்கு ப்ராப்பரான ஒரு நம்பர், அதாவது நெகட்டிவ் நம்பர், ஃப்ராக்ஷன்ஸ், டெசிமல்ஸ் இல்லாமல் n-க்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வேல்யூ வந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக என்ன அர்த்தம், இதில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவை எடுத்துப்போமா, 4551. இங்கே பாருங்கள், 4n - 3 = 4551. அப்போ 4n = -3 இந்த பக்கம் போனால் +3 ஆகும். அப்போ 51 3 சேர்த்தா 54, 4554. ஸோ அப்போ என்னோட வேல்யூ பாருங்கள், 4554 / 4. இது மேம் நான் ஒவ்வொருத்தையும் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இது வந்து MCQ. டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 4 என்னது, கடைசி 2 நம்பர் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த ஹோலாக டிவைட் ஆகும்னு அர்த்தம். இது டிவைட் ஆகுமா பாருங்கள், 4 டேபிளில் 54 வருமா, 4 1 டைம்ஸ் 14. அப்போ இது வராது. அப்போ இந்த ஆப்ஷன் ஏன்றது கிடையாது. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதே மாதிரி ஆப்ஷன் பி எடுத்துக்கோங்க, இதே ஸ்டெப் போடுங்க. 4n - 3 = 10091. -3 இந்த பக்கம் வந்தால் +3 ஆகிடும். அப்போ 4n = 100, 91 கூட 3னா 94. அப்போ என்னோட வேல்யூ என்ன, 10094 / 4. ஸோ இப்போவும் என்ன பார்க்க போகிறோம், நம்ம கடைசி 2 நம்பர் தான் டிவிசிபிலிட்டி ரூல். 94 வருமா, 4 2 டைம்ஸ் 8 பேலன்ஸ் 1 14. அப்போ வராது. அப்போ என்ன அர்த்தம், இந்த பியும் இதுக்கு கரெக்டான ஆன்சர் இல்லை. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம சி எடுத்து சால்வ் பண்ணுவோமா. 4n - 3 =
7881. அப்போ 4n is equal to 81ல் ஒரு 3 ஆட் பண்ணால் 84. ஸோ இப்போ 84 நம்பர் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு ஜாலியாக, ஏன்னா என்ன தெரியும், 84 வந்து 4 டேபிளில் வரும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த இது வந்து 4 டேபிளில் வருன்றதுனால நீங்கள் இதை பண்ணாமலே சொல்லிடலாம் ஆன்சர். ஓகே, இப்போ இது பண்ணிங்கன்னா அர்த்தம் 21 வரும். நான் வேணால் உங்களுக்கு இது ஆன்சர் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். 4 1 times 4 பேலன்ஸ் 3, 4 9 times 36 பேலன்ஸ் 2, 4 7 times 28 4. அப்போ இந்த 7881ன்றது எத்தனாவது டேர்மாக வரும்னா இந்த சீரியஸில் 1971st டேர்மாக இந்த வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஒன்ஸ் இந்த ஆன்சர் கிடச்சிட்டா நீங்கள் இதை பண்ணணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள், இதெல்லாம் போடாமலே நான் சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணுவோம், கடைசி 2 நம்பர் கூட 3 சேர்த்தோமா, இப்போ இங்கேயும் அதே மாதிரி கடைசி நம்பர் கூட 3 சேருங்க. 31 கூட 3 சேர்த்தா 34. 34 4ஆல் டிவைட் ஆகுமா, கண்டிப்பாக ஆகாது. அப்போ என்ன அர்த்தம், டியும் வராது. ஸோ இவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டோம் பாருங்கள். இதெல்லாம் போடாமலே இதை வச்சே நான் சொல்லிவிடுவேன். ஆக்சுவலாக -3 இந்த பக்கம் வந்தால் +3, 51 கூட 3 சேர்த்தா 54. 54 4 டேபிளில் வராது. 94 4 டேபிளில் வராது. 84 வரும். 34 வராது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ 9th சம் பாருங்க. இஃப் 6 terms of 6th term of an AP. ஸோ ஏபி கொடுத்துருக்காங்க 6 times of 6th term. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு 6th term அப்படின்றது வந்து T6, அதை 6 times அப்படின்னும் போது 6. ஸோ 6 into T6 is equal to 7 times of 7th term. அப்போ 7 into T7. ஓகேவா, 6 into T6, 6 times of T6 is equal to 7 times of T7 கொடுத்துருக்காங்க. தென் 13th term. ஸோ T13 எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு நார்மலாக வந்து ஏபி சீரியஸில் டிஎன்னோட ஃபார்முலா என்ன தெரியும், Tn is equal to A plus n minus 1 into D. இங்கே என்ன n இருக்கோ அதில் -1 பண்ணணும். கரெக்டாக, அப்போ இங்கே T6 இருக்குது. நான் அப்போ என்ன சொல்கிறேன், A plus 6 minus 1 5D is equal to 7 into அதே ஃபார்முலா பண்ணுங்கள். இது Tn அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா A plus 7 minus 1 அப்படின்னா 6D வருதா. ஸோ இப்போ 6 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 6A plus 30D is equal to 7A plus 7 6 are 42D. கரெக்டா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு சைடு வந்து மாற்றி கொண்டு வருவோமா. ஸோ இந்த பக்கம் கொண்டு வாங்க. 6A minus 7A is equal to 30, அதாவது 42D minus 30D. 30 இந்த பக்கம் போனால் மைனஸ் வந்துடும். ஸோ இப்போ -A is equal to 12D. கரெக்டா. ஸோ இது எப்படி எழுதலாம், A is equal to -12Dன்னு எழுதலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, T13 கேட்டிருக்காங்க. அப்போ T13 அப்படின்றது என்ன அர்த்தம், A plus 13 minus 1 into D. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா A plus 12D வருமா. அப்போ A plus 12D அப்படின்னா ஏக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், -12D சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ -12D plus 12D ரெண்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு T13ஓட ஆன்சர் என்ன வருது, 0. பிகாஸ் -12 plus 12 கேன்சல் ஆகிடு. ஸோ T13ஓட ஆன்சர் 0. அப்போ ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். An AP consists of 31 terms. If its 16th term is M, then the sum of all the terms of its APன்னு கேட்குறாங்க. இதில் ஏஓ டிஓ கொடுக்கல, பட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஏபியில் டோட்டல் டேர்ம்ஸ் வந்து 31. அப்போ n வந்து 31 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் T16, அதாவது 16th டேர்ம் வந்து M அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை சம் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி கேட்குறாங்க. அப்போ SN எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் SN எப்படி கண்டுபிடிப்பீங்க, SNோட ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், n/2 into 2A plus n minus 1 into D. கரெக்டாக, இதுதான் வந்து SNோட ஃபார்முலா. இப்போ நம்ம S31 கண்டுபிடிக்கணும். பிகாஸ் சம் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் அண்ட் டோட்டல் வந்து 31 அப்படின்னா S31 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ S31 பாருங்கள், 31 divided by 2 into 2 times of A நமக்கு தெரியாது, அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் 31 minus 1 into D. கரெக்டா, 31 minus 1 என்ன, 30D நமக்கு தெரியுமா. இப்போ பாருங்கள், 31 divided by 2 is equal to 2A plus 30D. இப்போ நம்மளுக்கு ஏவும் தெரியாது டியும் தெரியாது. ஆனால் அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, T16 வந்து எம்னு கொடுத்துட்டாங்க. T16 அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா என்ன, A plus n minus 1. 16 minus 1 அப்படின்னா 15D. ஸோ A plus 15Dன்றது வந்து M. ஸோ நம்மளுக்கு இந்த லைன் நல்லா கவனிச்சுக்கோங்க. A plus 15Dன்றது M, அதை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது. 2 காமனாக வெளியில் எடுப்போமா. அப்போ என்ன வரும்,
31 divided by 2 into 2. So A plus 30 by 2. 30ல பாதி எவ்வளோ 15. ஸோ 15D. அப்போ 2வும் 2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்னதான் இருக்குது 31 into A plus 15D. கரெக்டா? ஸோ இப்போது A plus 15Dன்றது தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எம்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த A plus 15Dக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் 31Mனு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நம்மளோட ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் C is the right answer. In an AP, the first term is 1 and the common difference is 4. How many terms of the AP must be taken for their sum is equal to 120 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சீரியஸ் வந்து ஏபின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏன்றது 1 அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் டின்றது 4ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா எஸ்என் வந்து 120 அப்படின்னா அதாவது their sum equal to 120. ஹவு மெனி டேர்ம்ஸ் அப்படின்னா என் எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது நார்மலாக வந்து இந்த மாதிரி எஸ்என் கொடுத்துட்டு என் கேட்டால் நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்திருக்கு கரெக்டாக. ஸோ இப்போ எஸ்என்னோட ஃபார்முலா எழுதுங்க n/2 into 2a plus n minus 1 into d. இதில் n வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ n அப்படியே வச்சுக்கோங்க இன்ட்டு 2 into a. அப்போ ஏக்கு 1 போட்டால் 2 1s are 2 ப்ளஸ் n நமக்கு தெரியாது. ஸோ n minus 1 into d வந்து 4 நம்மளுக்கு தெரியும். இப்போ இதில் பாருங்கள் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷன்லேயும் இங்கே 4 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துலேருந்து 2 காமனாக வெளியில் எடுக்கலாமா? அப்போ n/2 into 2 வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் 1 plus n minus 1 into 2. அதாவது 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2 1s are 2 2 2s are 4 வந்துருச்சா? ஸோ இப்போது இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது n into 1 plus 2n minus 2. ஓகே, அப்போ பாருங்கள் n into இந்த 2n அப்படியே வச்சுக்கிறேன். 1ல் 2 போயிடுச்சுன்னா -1. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 2n² minus n. இப்போ sn வந்து 2n² minus n. இதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 120ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2n² minus n is equal to 120. 120 இந்த பக்கம் வந்ததுன்னா 2n² minus n minus 120 equal to 0. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம யூஸ்வலாக வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம்? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு சம் ஆஃப் ரூட்ஸ் கரெக்டாக. இப்போ 2 into minus 120 பண்ணிங்கன்னா -240. இதோட ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும் -1 வரணும். ஓகே, இப்போ இது ஏற்கனவே வந்து இதை 2-3 தடவை நம்ம ப்ரீவியஸ் சம்ஸில் பார்த்துட்டோம். 240 அப்படின்னா நம்ம எப்படி ஆக்சுவலி பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ 2 times 120 2 times 60 2 times 30 அகைன் வந்து 2 times பண்ணிங்கன்னா 15 தென் 3 times 5 இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் 5 3s are 15 வந்துருச்சு, 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 கரெக்டாக. இங்கே இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு மைனஸில் இருக்கிறதுனால பெரிய நம்பர் மைனஸ்லையும் சின்ன நம்பர் ப்ளஸ்லையும் போடணும். ஓகே, பட் 15 into 16 240ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த நம்பர்ஸ் வந்து 2-3 தடவை நம்மளுக்கு சம்ஸில் வந்துருச்சு. நார்மலாக 15 15s are 225 தெரியுமா? அப்போ 15 16 sin 240 அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்போ பாருங்கள் இதோட இது முடிஞ்சிருச்சா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிங்கன்னா இல்லை, நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 2ன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி 1 இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் அந்த நம்பரால் நம்ம என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். அப்போ இது என்ன வரும் 15/2 -8ன்னு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம் பாருங்கள் n - 8 into டினாமினேட்டரில் இருக்க 2 மேலே எழுதிட்டு 2n + 15 = 0. ஸோ இப்போ இதை தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணுவோமா? n - 8 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம், 2n + 15 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ என்னோட வேல்யூ 8 வருது, இங்கே 2n = -15. அப்போ என்னோட வேல்யூ -15/2 கரெக்டா? ஸோ என்னோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு 8. பட் -15/2 நம்பர் இருக்க பாசிபிள் இருக்கா? பாசிபிளே கிடையாது. நம்பர்ஸ் cannot be negative. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன என்னோட வேல்யூ 8. ஸோ ஆப்ஷன் C is the right answer. If A is equal to 2 power 65 and B is equal to 2 power 64 plus 2 power 63 up to 2 power 0, which of the following is true ன்னு கேட்குறாங்க. ஸோ ஏல நம்மளுக்கு எந்த ஆப்ரேஷனும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதனால் அப்படியே இருக்கட்டும். பி மட்டும் நம்மளுக்கு என்ன சம் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பியை வந்து நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். இந்த 2 power 0 plus 2 இது இருக்கு இல்லையா, இது அப்படியே நான் ரிவர்ஸில் எழுதுகிறேன் பாருங்கள். 2 power 0 plus 2 power 1 plus 2 power 2 up to இதே மாதிரியே போனால் நம்மளுக்கு லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க 2 power 64ன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு என்ன ஆர்டரில் இருக்குன்னா ஜிபி சீரியஸில் இருக்குது பாருங்கள். ஏன்னா பவரில் ஏறிட்டே இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பவரில் ஏன்னா நம்மளுக்கு என்ன ஜிபி. ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா
ஃபஸ்ட்டு வந்து 2 பவர் 0 1ன்னு வந்துடும். அடுத்தது வந்து 2 பவர் 2 வருமா, 2 பவர் 2 2, 2 ஸ்கொயர் வந்து 4. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே போயிட்டே இருந்தால் நம்மளுக்கு அப் டு 2 பவர் 64. நம்மளோட சீரியஸ் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக ஏஆர் ஸ்கொயர் அப் டு இதே போனால் லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு என்ன a இன்ட்டு ஆர் டு த பவர் n-1, n கிடையாது n-1. அப்போது நமக்கு n-1 தான் 64. அப்போ என்னோட வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு 65, கரெக்டா? அப்போ n வந்து 65ன்னு தெரிஞ்சிருச்சு. a அப்படின்றது என்ன அர்த்தம், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ a1 ரேஷியோ என்னது t2/t1, 2/1 இல்லைனா 4/2, எது எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன வரும், ரேஷியோ வந்து 2 தான். இப்போ ARN தெரிஞ்சா இந்த கம்ப்ளீட் சீரியஸோட சம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா என்ன கேட்குறாங்கன்னா இதில் ஏபி எல்லாமே வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. பி பெருசாக இருக்குது, ஏ பெருசாக இருக்குது, இல்லை ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏக்கு ஒரு வேல்யூ இருக்குது, பிக்கும் நம்ம ஒரே வேல்யூவாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இதை விட இது பெருசாக சின்னதாக நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த சீரியஸை நான் கம்ப்ளீட்டாக வந்து ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், ஜிபியோட ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஏன் ஜிபி எடுத்துக்கிறோம், பிகாஸ் இதோட ரேஷியோ எப்படி இருக்குது, காமன் ரேஷியோ இருக்குது, காமன் டிஃப்ரென்ஸ் இல்லை. 2 - 1 1 வரும், 4 - 2 2 வரும், காமன் டிஃப்ரென்ஸில் இல்லை. ஆனால் டிவைட் பண்ணி பாருங்கள், இது எல்லாமே எப்படி இருக்குது, காமன் ரேஷியோவில் இருக்குது. ஸோ அதனால நம்ம ஜிபி ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஸோ இன் ஜிபி நம்மளுக்கு சம் ஆஃப் டேர்ம்ஸோட ஃபார்முலா என்ன, ஆர் வந்து கிரேட்டர் தென் 1. அப்போ ஏ இன்ட்டு ஆர் டு த பவர் n-1 டிவைடட் பை ஆர் -1. n என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 65, ஏவோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ 2. ஸோ 2 பவர் 65 - 1 டிவைடட் பை 2 - 1. 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1 தான். ஸோ 1/1 ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், 2 பவர் 65 - 1. இதுதான் என்னது நம்மளுக்கு பியோட வேல்யூ, கரெக்டாக? ஸோ தேர்ஃபோர் ஏவோட வேல்யூ வந்து 2 பவர் 65, பியோட வேல்யூ வந்து 2 பவர் 65 - 1. அப்போ என்ன தெரியுது, இங்கே என்ன வேல்யூ வந்தாலும் சரி இதை விட இது எப்படி இருக்கும், ஒன்று கம்மியாக தான் இருக்கும். ஒரு பேச்சுக்கு சொல்லி இப்போ ஒரு 1 லேக் இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்டிப்பாக என்ன வரும், 1 லேக்கை விட ஒன்று கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ எப்படி இருக்கும், ஆல்வேஸ் வந்து ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி பை 1. இதை விட இது 1 எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஏ வந்து அதிகமாக இருக்கும், பி கம்மியாக இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நீங்கள் 2 பவர் 65லாம் சால்வ் பண்ண தேவையில்லை, பிகாஸ் அவங்களும் அதே பவர் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் 3/16, 1/8, 1/12, 1/18. ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஜிபியாக தான் இருக்கும், டவுட் இருக்கா? ஸோ அதை செக் பண்ணிப்போமா. ஜிபி அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு T2/T1 ஆர் T3/T2. இது எப்படி இருக்கணும், இது ரெண்டுமே வந்து ஈவன், ஆர்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். T2/T1னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு T2ன்றது வந்து 1/8 டிவைடட் பை 3/16 இஸ் ஈக்குவல் டு T3 என்னது 1/12 டிவைடட் பை 1/8. கீழே ஃப்ராக்ஷன் இருந்தால் மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகுமா, அப்போ 1/8 இன்ட்டு 16/3, 3/16ல் 16/3 இஸ் ஈக்குவல் டு 1/12 இன்ட்டு 8/1. இப்போ இது ரெண்டுமே கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது 8ஆல் கட் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு வரும், 2/3 வருது. இங்கே 4 டேபிளில் பண்ணிங்கன்னா 4 2 டைம்ஸ் 8, 4 3 டைம்ஸ் 12. அப்போ நம்மளுக்கு என்ன வருது, 2/3 ஈக்குவல் டு 2/3. அப்போ கிவன் சீரியஸ் என்னது, இது வந்து ஜிபி தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா, பிகாஸ் காமன் ரேஷியோ என்ன இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ நம்மளுடைய ஜிபி சீரியஸ் என்ன நமக்கு தெரியும், ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் ஏஆர் பவர் 4. இப்படி தான் நம்மளோட ஜிபி சீரியஸ் இருக்கும், கரெக்டாக? அதாவது இதுலேருந்து இதில் ஒரு ஆர் மல்டிப்ளை பண்ணுவோம், இதுலேருந்து இதுக்கு ஒரு ஆர், இதுலேருந்து இதுக்கு ஒரு ஆர், இதுலேருந்து இதுக்கு ஒரு ஆர், இப்படி ஒன்று ஒன்று ஆரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இதோட நெக்ஸ்ட் டேர்ம் கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் டேர்மோடைய ஆர் மல்டிப்ளை பண்ணால் போதும், கரெக்டாக? பாருங்கள், இப்போ ப்ரீவியஸ் டேர்ம் என்ன, 1/18. 1/18 கூட நம்மளோட ரேஷியோ என்ன வந்தது, காமன் ரேஷியோ 2/3 வந்துதா. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 வந்து 9 டைம்ஸ், அப்போது 1/27. ஸோ அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் என்ன, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். If the sequence T1, T2, T3 are in AP, then the sequence T6, T12, T18 is in dash அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஜென்ரலாகவே வந்து இது ரொம்ப ஈஸியான கொஷின். நம்மளுக்கு என்ன தெரியும் ஆக்சுவலாக, இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன், T5, T6, T7, T8, T9, T10,
T12 இப்போ இது இப்படியே so on போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ இருந்தாலும் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆயிருக்கு +6 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாட் எவர் இது 2ஆக இருக்கட்டும் 3ஆக இருக்கட்டும் 4ஆக இருக்கட்டும் அதை 6 டைம்ஸ் பண்ணால் வந்துடும். ஸோ அப்போ 6லேருந்து 12 வரும்போது 6 போயிருக்கு. மறுபடியும் 12லேருந்து 18 வர்றதுக்கு இப்போ 12லேருந்து T18 போகிறீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு என்ன வரும் 6 தான் போகும். அப்போ 6 டைம்ஸ் கரெக்டாக ஆட் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, இதுவும் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் தான். இதில் வேறு எதுவும் வந்து ஜியாமெட்ரிக் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த கிவன் சீரியஸே ஏபியாக இருக்கிறதுனால இதுலேருந்து ஈக்குவலாக போயிருக்கு. இன்கேஸ் இங்கே வந்து உங்களுக்கு 9 கொடுத்துட்டு இங்கே 18 கொடுத்தாங்கன்னா ஈக்குவலாக இருக்காது. பட் இங்கே 6 2s are 12, 6 3s are 18. ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுனால இதுவும் வந்து ஏபி தான். இப்போ லாஸ்ட் சம் பாருங்க. the value of 1 cube plus 2 cube plus 3 cube up to 15 cube minus 1 plus 2 plus 3 up to 15 is கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி பாருங்க. நம்மளுக்கு sum of cubeோட ஃபார்முலா என்ன தெரியும்? அதாவது sum of cube of first 15 natural numbers ஓட ஃபார்முலா வந்து n into n plus 1 divided by 2 the whole square. இது உங்களுக்கு MCQன்றதுனால நான் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் sum of அந்த மாதிரி லைன்ஸ்லாம் எழுதலை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா எழுதுகிறேன். இப்போ அதே மாதிரி 1 to 15க்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? sum of first natural numbers n into n plus 1 by 2. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, கியூபுக்கு இதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தனியாக ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிக்கோங்க. n into n plus 1 by 2 is equal to n ரெண்டுமே 15 தான். அப்போ 15 into 15 plus 1 என்ன 16. 16 by 2 இது கட் பண்ணிங்கன்னா 88 வரும். ஸோ இப்போ பாருங்கள் 5 8s are 40, பேலன்ஸ் 4. ஸோ 8 1s are 8னா 120. அப்போ n into n plus 1 by 2 வந்து 120. இங்கேயும் 15 இங்கேயும் 15 இருக்கிறதுனால இது எப்படி எழுதலாம், 120 ஸ்கொயர் மைனஸ் 120 அப்படின்னு எழுதலாமா? இப்போ 120 ஸ்கொயர் பாருங்கள், 0 வந்து 2 0 ஆகிடும். 12 ஸ்கொயர் எவ்வளோ 144. அப்போ 144 மைனஸ் 120 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது, 14280. ஓகேவா? ஸோ இப்போ இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. 15க்கு C இஸ் த ரைட் ஆன்சர். எக்ஸசைஸ் 2.10 இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.